कृष्णा परम जय दे श्री कृष्ण சங்கீர்த்தனம் ஜெய் சரல குருதேவ். ஜைவ தர்மாவில் அந்த பாபாஜி மகாராஜ் பிரேம்தாஸ் பாபாஜி எப்பவுமே ஒரு புத்தகம் வச்சிருக்கிறார். பிரேம வைவர்தான் பேரு. அதை எழுதின ஜெகதானந்த பண்டிட் பற்றி இன்றைக்கு இந்த கட்டுரையில பார்க்கலாம். திரு மகாபிரபு பாரதம் பூரா ஹரே கிருஷ்ண நாமங்களை பாடி அந்த நாமத்தின் மூலமா தெய்வீக அன்பு அப்படின்னு சொல்லப்படுகிற கிருஷ்ண பிரேமைய பாரங்கும் கொடுத்தார். நவதீவில் ஸ்ரீவாஸ் பண்டிட் அப்படிங்கிறவங்களுடைய வீட்டில் இல்லத்தில் தினமும் பஜனை நடக்கிறது உண்டு. அதில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் பிரேம பக்தியை கொடுத்தார். அங்கே தான் ஜெகதானந்த பண்டித் அப்படிங்கிற பக்தர் இருந்தார். அவருக்கு தான் ஒரு பண்டிதருங்கிற நினைப்பே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமா பவ்யமா மகாபிரபு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தார். மகாபிரபு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவருடைய தண்டத்தை எடுத்துக்கிட்டு, அதாவது சந்நியாசம் பெற்ற பிறகு அவருடைய தண்டத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சாதாரண சேவகன் மாதிரி அப்பாவி ஆட்டம் அப்படி போவார். ஸ்ரீவாஸ் பண்டிட் சந்திரசேகர ஆச்சாரியா இல்லங்கள்ல கீர்த்தனம் நடக்கிற போது ஜெகநாத் பண்டித் அங்க முக்கியமா பங்கேற்கிறார். இவர் பகவான் கிருஷ்ணருடைய லீலையில சத்யபாமாவா இருந்தவர். சைத்தன்ய லீலையில கிருஷ்ணர் தான் சைதன்யரா வாரார். இந்த சத்யபாமா ஜெகதானந்தரா வாரார். கண்ணனுக்கும் பாமாவுக்கும் எப்படி அடிக்கடி ஊடல் நடந்துச்சோ அதே போல சைதன்யருக்கும் ஜெகதானந்தாவுக்கும் இடையில அடிக்கடி ஊடல் நடக்கிறது உண்டு. அதை பிரேம கலகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊடல்கள்ல பிரேம நீடிக்கும், நிரந்தர சுவையையும் தரும், அன்பை புதுப்பிச்சபடியே இருக்கும், பிரேம ரசத்தை ரசிக்க செய்யும். ஆனா இது மாதுரிய பாவனையில அந்த காதல் பாவனையில மட்டும்தான் இது சாத்தியம். மற்ற பாவனைகள்ல இது பொருந்தாது. மாதுரிய பாவனையில ஊடல்கள் இல்லாட்டி அது சர்க்கரை போடாம கிண்டுன அல்வா மாதிரி சுவைக்காது, எடுபடாம போயிடும். மகாபிரபுவுக்காக ஜெகதானந்தா தினமும் பிச்சை ஏற்று அவரே சமைப்பார். மகாபிரபுவுக்கும் பக்தர்களுக்கும் பரிமாறுவார். சைத்தன்ய மகாபிரபு முதலா பிருந்தாவனம் போற போது இவரும் கூடவே சென்றார். ஒரிசாவில் நீலாச்சலத்துல மகாபிரபுவோட தங்கி இருந்தார் ஜெகதானந்தர். சைத்தன்யர் ஒரு சன்னியாசி அப்படிங்கிற நினைப்பே ஜெகதானந்தாவுக்கு வராது. என் பிரபு நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா ஆசனங்கள்ல அமரணும், நல்லபடியா சயனிக்கணும், இந்த நினைப்பிலே ஜெகதானந்தா செயல்படுவார். இதெல்லாம் சந்நியாச தர்மத்துக்கு விரோதம் அப்படின்னு சைத்தன்யர் அப்பப்போ கண்டிப்பார். இப்படியா இது விஷயமா 2 பேருக்கும் இடையில கலகம் வந்தபடியே இருக்கும். யாரும் குறுக்க பேச மாட்டாங்க. மகாபுருடைய சரீரத்துக்கு சின்ன சிரமம் கூட வரக்கூடாதுங்கிறதுல குறியா இருப்பார் ஜெகதானந்தா. பிரேமையில சில சமயம் மகாபிரபுவை கடுமையா பேசவும் செய்வார் ஜெகதானந்தா. பிரபுவும் இவர்கிட்ட கொஞ்சம் பயந்து தான் நடப்பார். சைத்தன்ய மகாபிரபுடைய அம்மாவுக்காக, அதாவது சச்சி மாதாவுக்காக ஜெகதானந்தா அப்பப்போ மகாபிரபுடைய மகாபிரசாதத்தை எடுத்துக்கிட்டு கல்கத்தா அந்த பக்கம் அவங்க அம்மா இருந்த இடத்துக்கு வருவார். ஜெகதானந்தாவை பார்த்தாலே அந்த சசி தேவிக்கு சைத்தனுடைய பாதங்களை தரிசித்த ஆனந்தம் உண்டாகும். அவங்க அம்மா பெரும்பாலும் கங்கை கரையில இருந்த அந்த நவதீவுகள்ல இருந்தாங்க. நவதீவுல எல்லா பக்தர்களையும் பார்த்துட்டு மீள்றதுக்குள்ள ஜெகதானந்தாவுக்கு பெரும்பாடாய் போயிடும். ஒரு முறை இப்படி நவதீவு போயிட்டு சாந்திப்பூர் அத்வைத ஆச்சாரியர் இல்லத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் சிவானந்த சேனா இல்லத்துக்கும் போனார். அங்க சைதன்யருக்காக சந்தனம் கலந்த ஒரு வாசனை தைலம் ஜெகதானந்தாட்ட தரப்பட்டது.
மகாபிரபுவுக்கு கீர்த்தனத்தால, பரவசத்தால நரம்புகள் தளர்ந்து அப்பப்போ சரீர வேதனை வர்றதுண்டு. இந்த தைலத்த அவருடைய உடம்புல தடவிட்டா, வாத, பித்த வியாதிகள்லாம் தீரும்ன்னு சொல்லி இத கொடுத்திருந்தாங்க. ஆனா சன்னியாசிகள் இத்தகு தைலங்கள ஏத்துக்க கூடாது அப்படிங்கிறது பௌதிக விதி. ஆனா தூய அன்புக்கு பௌதிக நியமங்கள் செல்லாது. சைதன்யர் தந்த தெய்வீக அன்பு 3 உலகுக்கும் எட்டாத அப்பாற்பட்ட தனி சிறப்புடையது. அப்படிப்பட்டது கிருஷ்ண பக்தி. ஜெகதானந்தா மகாபிரபு பார்க்க வரும்போது, கோவிந்தன் மகாபிரபு கிட்ட உதவியாளரா இருக்கிறார். இதனால தைலத்த கோவிந்தன்ட்ட தந்து, மகாபிரபுடைய உடம்பெங்கும் இத பூசி விடு அப்படின்னு சொல்றார். கோவிந்தன் இத ஒரு விண்ணப்பமாக சைத்தன்ய மகாபிரபுட்ட கேட்டார். பிரபு, ஜெகதானந்தா பாடுபட்டு கௌட தேசத்திலிருந்து இந்த தைலத்த உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். இத உங்களுக்கு தேய்த்து விடச் சொன்னார். உங்கள் உத்தரவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப சைத்தன்ய பிரபு சொன்னாங்க, அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் கூட சேர்ந்து நீயும் பைத்தியமாயிட்டியா? சன்னியாசி இத பயன்படுத்தலாமா? அதுவும் வாசனை தைலம் வேற. தெருவுல போறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அப்படின்னு ஒரு அரட்டவும் கோவிந்தன் அப்படி கம்முன்னு அமைதியாயிட்டார். 3 நாள் கழிச்சு ஜெகதானந்தா கோவிந்தன பார்த்து இத பத்தி கேட்க, கோவிந்தன் சொல்றார், "அ அவரு என்ன தேய்க்க விட்டா தானே, இத பத்தி பேசினாலே மிரட்டுறார்" அப்படின்னு சொன்னார். உடனே ஜெகதானந்தா, "அந்த மிரட்டலுக்கெல்லாம் நீ பயப்படாத. என் மேல பழிய போட்டுரு. நீ சும்மா தேய்ச்சு விடு" அப்படின்னு தூண்டுறார். அப்போ கோவிந்தன் சொல்றார், "எனக்கு அதுக்கெல்லாம் தைரியம் இல்ல. நீங்க சொல்றதுனால இன்னொரு முறை பிரார்த்தனையா வச்சு பார்க்கிறேன்" அப்படின்னு சொன்னார். சில நாட்கள் ஆச்சுது. மகாபிரபு தனியா இருக்கும்போது பணிவோட கோவிந்தன் சொல்றான், "பிரபு, பாபம் ஜெகதானந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தைலத்த கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு மூலிகை தான், ஔஷதம். அ ரோகம், அதாவது நோய்வாய்ப்பட்ட வியாதியஸ்தர்களுக்கு இது மருந்து மாதிரி தான். இத பயன்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு கேட்டார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு, "நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன சந்நியாச தர்மத்திலிருந்து நகர்த்தலான்னு பார்க்குறீங்க. ஜெகதானந்தாவுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. வாசன தைலத்த ஒரு துறவி தொடுறதே பாவம்னு சொல்லியிருக்கு. ஜெகதானந்தா பண்டிதனாயினும் இது கூட தெரியாம இருக்கிறாரு. அவர் கஷ்டப்பட்டு இத கொண்டு வந்திருந்தது வாஸ்தவம் தான். அப்ப என்ன செய்யணும்னா, இத பகவான் ஜெகநாதர் ஆலயத்துல கொண்டு கொடுத்துருங்க. அங்க தீபங்கள் போடட்டும், இந்த தைலத்த வச்சு. இதனால அவர் பட்ட சிரமத்துக்கும் சரியான பலன் கிடைக்கும். அந்த தைலத்துக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கும். போ" அப்படின்னு சொன்னார். இந்த இனிய வசவுகள கேட்டு கோவிந்தன் எதுவும் பேச முடியாம அமைதியாயிட்டார். அடுத்து கோவிந்தன் இத பத்தி ஜெகதானந்தர்ட்ட சொல்ல, அவர் முகத்த கடுப்பா வச்சுக்கிட்டு சைதன்யர்ட்ட வந்தார். அவருடைய செயல்பாடுகள்ல கடுப்பு இருக்கிறத பார்த்த சைதன்யர், சரி நம்ம கோபத்துல திட்ட வந்திருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டார். அதனால முதல்லயே மகாபிரபு பேச ஆரம்பிக்கிறார். "ஜெகதானந்தா, நீர் கொண்டு வந்த கௌட தேசத்திலிருந்து கொண்டு வந்த அந்த தைலம் என்ன எப்படி ஈர்த்தது தெரியுமா? தினமும் அத பூசிக்க ஆசை வருது. ஆனாலும் என்னுடைய சந்நியாச தர்மம் அந்த ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்துது. நான் என்னதான் செய்றது? நீர் பண்டிதர். அ ஒண்ணு பண்ணலாம். அந்த தைலத்த பகவான் ஜெகநாதருக்கு காணிக்கையா கொடுத்துறோம். அ நீர் பட்ட பாடும் பலிதமாகும்" அப்படின்னு சொன்னார். உடனே ஜெகதானந்தர் கோபத்தோட, "நான் எப்போ தைலம் கொண்டு வந்தேன்? என்ன புதுக்கதை விடுறீங்க?" அப்படின்னு கேட்டார். அப்ப மகாபிரபு சிரிச்சுக்கிட்டு, "அப்போ நீர் சத்தியசந்தன், நான் பொய்யன். அப்படித்தானே? அ அப்படின்னா அந்த தைலம் என் பக்கத்துல எப்படி வந்தது? எதுவும் தேவதூதன் கொண்டு வந்து வச்சானா?" அப்படின்னு கேட்கிறாரு சைதன்யர். இத கேட்ட ஜெகதானந்தா ரோசத்தோட அந்த பாட்டில தூக்கி வெளிய எறியிறார். பாட்டில் உடைஞ்சு எல்லாம் கொட்டிருச்சு. அதுக்கப்புறம் ஜெகதானந்தா கோபத்தோட அங்கிருந்து போயிட்டார். தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு, வீட்ல உள்பக்கமா கதவ தாள் போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டார். 2 நாட்களா சாப்பிடாம கிடந்தார். கதவையும் திறக்கல. 3வது நாள் சைத்தன்யர் அங்க வந்தார். வீட்டு கதவ தட்டுறார். "என்ன பண்டிதரே, என்ன பண்ணிட்டு இருக்கீர் உள்ள?" அப்படின்னு சொல்லி கேலியா கேட்க, ஒரு பதிலையும் காணோம். ஆ எதையும் காதுல வாங்காம பிடிவாதமா படுத்து கிடக்கிறார். அப்ப சைதன்யர் சொன்னார்,
இதோ பாருங்க நான் பிச்சைக்கா வந்திருக்கிறேன். என்ன பசியோட அனுப்புனா, உமக்கு இருக்கிற புண்ணியத்தெல்லாம் அள்ளிட்டு போயிருவேன். அ இன்னைக்கு உம்முடைய இல்லத்துல தான் பிச்சை ஏற்கிறதா முடிவெடுத்திருக்கிறேன். கடல்ல போய் குளிச்சுட்டு ஜெகநாதர தரிசனம் பண்ணிட்டு வாரேன். தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சைதன்யர் கிளம்புறாரு. மகாபிரபு நம்முடைய இல்லத்துல சாப்பிட போறாரான்னு அத கேட்டதும் ஜெகதானந்தருக்கு கோபம் பறந்துருச்சு. வேகமா எழுந்து குளிச்சுட்டு ரகுநாதர், ரமாயி பண்டிதர், இன்னும் பல விரக்த நண்பர்கள கூட்டிட்டு வந்து சமையல்ல ஈடுபட்டார். ஒரு 80% சமையல் ஆயிருக்கிற போது, சிரிச்ச முகமா சைதன்யர் வந்தார். அப்போ ஜெகதானந்தா அத கண்டுக்காம பொய் கோபத்தோட இருக்கிற மாரி காட்டுறார். பாத்திர பண்டங்கள சப்தம் வர்ற மாதிரி உருட்டுறார். இதனால சைதன்யர் தாமாகவே ஒரு பாய போட்டு கால்களை நீட்டி உட்கார, ஜெகதானந்தா பகவானுடைய பாத கமலங்கள ஒரு தாம்பூலத்துல வச்சு நீராட்டுறார். அப்புறம் மெல்லிய துணியால துடைச்சார். அதுக்கப்புறம் இலை போட்டு பரிமாறினார். பிரபு சாப்பிடாம அப்படி உட்கார்ந்துகிட்டே இருந்தார். இப்போ ஜெகதானந்தாவுடைய மௌனம் கலையுது. இனிமையான குரலோட, "சாப்பிட வேண்டியது தானே" அப்படிங்கிறார். இவரோ சைதன்யரோ, "சாப்பிட முடியாது" அப்படிங்கிறார். அப்ப ஜெகதானந்தா சைதன்யர் முகத்த பார்க்காமலேயே, "அப்ப எதுக்கு இங்க வந்து இவ்வளவு தூரம் வந்தீங்க? வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்க யாரும் கூப்பிடவும் இல்லையே" அப்படின்னு சொன்னார் ஜெகதானந்தா. அப்ப சைதன்யர் சொன்னார், "வர்றது என்னோட இஷ்டம். சாப்பிடாம இருக்கிறதும் என்னோட இஷ்டம்" அப்படின்னு சொன்னார். அப்ப ஜெகதானந்தா செல்லமா, "ஆறுறதுக்குள்ள சாப்பிடுங்க" அப்படிங்கிறார். சைத்தன்ய மகாபிரபு, "அது சுட்டா என்ன? ஆறுனா என்ன? நான் சாப்பிடணும்னா இன்னொரு காரியமும் நடக்கணும். என் இலை பக்கத்துல உமக்கும் ஒரு இலைய போடணும். என் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடணும். அப்பதான் சாப்பிடுவேன்" அப்படின்னு சொன்னார். அப்ப ஜெகதானந்தா கிண்டலா, "அடேங்கப்பா எவ்வளவு அக்கறை! என் மேல இவ்வளவு கவலையா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, அ பிறகு சொல்றார், "இப்படிலாம் சேட்டை பண்ணீங்கன்னா சரிப்படாது. நாங்க எத்தனை பேர் சேர்ந்து உங்களுக்காக சமைச்சிருக்கிறோம். அத்தனை பேருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு கடைசியா நான் சாப்பிடலான்னு இருக்கிறேன். உம்முடைய உத்தரவ நான் மீற மாட்டேன். கட்டாயம் சாப்பிடுவேன்னு" ஜெகதானந்தா சொல்றார். இத கேட்டு சைத்தன்ய மகாபிரபு சாப்பிட ஆரம்பிக்கிறார். அவர் இலையில எதையெல்லாம் சாப்பிடுறாரோ, அதையெல்லாம் குறையாதபடிக்கு திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருந்தார் ஜெகதானந்தா. அப்ப சைதன்யர் பொறுமை இழந்து, "ஐயா கொஞ்சம் தயவு காட்டுங்க. 10 பேர் அளவுக்கு சாப்பிட்டாச்சு. இன்னும் போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி?" அ அப்படின்னு சொல்லி போஜனத்த முடிக்கிறார். அதுக்கப்புறம் மகாபிரபுவுக்கு வாய் கொப்பளிக்கிறதுக்காக ஏலம் கலந்த தண்ணீர் கொடுத்தார் ஜெகதானந்தா. சைதன்யா அவர்ட்ட, "நீங்க சாப்பிட வரைக்கும் நான் அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறேன்னு" சொன்னார். அப்ப ஜெகதானந்தா, "நீங்க ஓய்வெடுங்க இப்போதைக்கு. நான் எல்லோருக்கும் சாப்பிட வச்சுட்டு சாப்பிடுறேன். உள்ள போங்க" அப்படின்னு சொல்றார். அப்போ மகாபிரபு தன்னுடைய உதவியாளர் கோவிந்தன கூப்பிட்டு, "ஜெகதானந்தா சாப்பிட வரைக்கும் நீ இங்கே இரு. அதுக்கப்புறம் என்கிட்ட வா" அப்படின்ட்டு உள்ள கமண்டலத்தோட ஓய்வெடுக்க போறார். அப்ப ஜெகதானந்தா கோவிந்தன்ட்ட, "நீ போய் மகாபிரபுக்கு கால்கள பிடிச்சு விடு. நான் உனக்கு தனியா பிரசாதம் எடுத்து வைக்கிறேன். மகாபிரபு உறங்க ஆரம்பிச்சதும் நீ இங்க வரலாம்" அப்படின்னு சொன்னார். அதன்படி கோவிந்தன் உள்ள போயிட்டு மகாபிரபுடைய பாதங்கள பிடிச்சு விடுறார். அப்ப ஜெகதானந்தா சாப்பிட்டாச்சான்னு கேட்டார் மகாபிரபு. "இல்ல அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேவை இருக்குன்னு" சொல்றார். "நீ அவர சாப்பிட்டுட்டு அவர சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வா" அப்படின்னு சொல்லி மகாபிரபு கட்டளையிட்டார். அதன்படி கோவிந்தன் அங்க போக, எல்லா பக்தர்களும் சாப்பிட்ட பிறகு அவங்களுடைய உச்சிஷ்டத்தோட ஜெகதானந்தா சாப்பிட அமர்ந்திருக்கிறார். கோவிந்தன பார்த்ததும், "வா உனக்காக இங்க கொஞ்சம் வச்சிருக்கிறேன்னு" சொல்றார். அதுக்கப்புறம் பிரசாத சேவை பூர்த்தியாகுது. மகாபிரபுக்கும் அது தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீ அப்படிங்கிற சப்தம் ராதைய குறிக்கும். வடமொழியில தேர்ந்தவர்களுக்கு இது தெரியும். ஸ்ரீவனம் அப்படின்னா பிருந்தாவனத்த தான் குறிக்கும். இப்போ அந்த ஸ்ரீவனம்ங்கிற சொல் பிருந்தாவனம், பிருந்தாவனம்னே புழக்கத்துல வந்துட்டு. இந்த ஸ்ரீவனத்துக்கு போய் வர ஜெகதானந்தா பலமுறை சைத்தன்யர்ட்ட அனுமதி கேட்டிருந்தார். மகாபிரபு அனுமதி தரல. பக்தர்கள்ல 3 விதம் உண்டு. உத்தம, மத்தியம, கனிஷ்ட அப்படின்னு உண்டு. எந்த பக்தன் தன்னுடைய இறைவன் தான் எல்லாருமா எல்லாமா இருக்கிறார் அப்படிங்கிற பாவனையில செயல்படுறானோ, அத்தனை வஸ்துக்களுடையும் அன்போட நடக்கிறானோ, அவன் உத்தம பக்தன்.
நான் வணங்குற மூர்த்தியில மட்டும் தான் தெய்வம் இருக்கு அப்படின்னு மத்த எதையும் கண்டுக்காம, மத்த பக்தர்களையும் பொருட்படுத்தாம இருக்கிறவன் ஆரம்ப பக்தன், கனிஷ்ட நிலை. 2க்கும் இடைப்பட்டவன் மத்தியமன். இது வந்து ஒரு படித்தரம் மாதிரி. ஜெகதானந்தா ஒரு எளிமையான சாது. சைதன்யருக்கு நிகரான துறவி யாரும் கிடையாது அப்படின்னு நினைப்பார். பிரபு எதைச் செய்தாலும் அத லீலை அப்படின்னு கருதுவார். சைதன்யர் எப்பவுமே வாழை இலையில தான் படுத்து தூங்குவார். இரவும் பகலும் கீர்த்தனம். ஆகாரத்தையும் குறைச்சிருந்தார் சைதன்யர். இதனால அவரோட உடம்பு மெலிஞ்சுக்கிட்டே போச்சுது. இப்படி ஒரு சுகுமாரன் தன்னுடைய அழகிய வடிவத்தையும் வாழ்க்கையும் கெடுத்துக் கொள்ளணுமா? இது இறைவனுக்கே தாங்குமா? இப்படின்னு பக்தர்கள் பேசிக்கிறாங்க. மகாபிரபுடைய முரட்டுத்தனமான கடைபிடித்தலால ஜெகதானந்தாவுக்கு ரொம்ப அதிருப்தி. இதுக்காகவே சண்டை போடுவார். ஆனால் சைதன்யர் எதையும் விட்டுக் கொடுக்கல. ஜெகதானந்தாவுடைய சைதன்யருக்கான சுக முயற்சிகள் அத்தனையும் வீணா போச்சு. காவியில ஒரு மெத்தை செஞ்சார். அத வாழை இலைக்கு அடியில வச்சுட்டார். கோவிந்தன் மூலமா இது நடந்துச்சு. மகாபிரபு அதுல படுத்ததுமே படக்குன்னு துள்ளி எழுந்தார் கோபத்தோட. கோவிந்தன்ட்ட, "நான் ஒரு துறவியா உங்க கூட இருக்க பிடிக்கலையா? சுகபோகங்கள்லயே நான் கிடக்கணுமா? அ இதுக்காகத்தான் நான் சந்நியாசம் எடுத்தேனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, கோவிந்தன் பதில் பேசாம பயந்து தலை குனிஞ்சு நிக்கிறார். ஒரு கதவு ஓரமா போய் நிக்கிறார். "நீங்கலாம் என் சரீர சுகத்துக்காகத்தான் நாம ஜெயம் செய்றீங்கன்னு நெனைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே நெனப்பு தான் இருக்கு. ஆன்மா ஆனந்தமானது. அதுக்கு உலக பதார்த்தங்கள் எப்படி சுகம் தரும்? உடல சுகப்படுத்தும் முயற்சி முட்டாள்தனமானது." இப்படி சைத்தன்யர் வந்து கண்டிச்சார். அப்ப சொரூப் தாமோதர் அங்க தான் இருந்தார். சைதன்யர் கேட்டார், "இந்த மெத்தை எப்படி வந்தது?" அப்ப ஜெகதானந்தா தான் தந்தார் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த பேர கேட்டதும் மகாபிரபுடைய கோபம் காத்துல பறந்து போயிருச்சு. எங்க போச்சுன்னே தெரியல கோபம். சொரூப் தாமோதர் சொன்னார், "பிரபு, இதுல என்ன தப்பு இருக்கு? ஜெகதானந்தா தம்முடைய கைப்பட குறைஞ்ச வாகுல தான் குறைஞ்ச வாகு. ரொம்ப அவரு அதிகமா உங்களுக்கு மெத்த மாதிரி செய்யல. குறைஞ்ச அளவுல தான் செஞ்சிருக்கிறார். இது இயற்கையான இலவம் பஞ்சு. உடம்புக்கு முடியாத நிலையில இத பயன்படுத்தினா நல்லது. இதுல நீங்க நியமங்கள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு" சொன்னார் சொரூப் தாமோதர். அப்ப சைதன்யர் சொன்னார், "நீ எல்லாம் தெரிஞ்சவன். தெரிஞ்சவனுக்கு எதைத்தான் சொல்லித் தர முடியும்? ஒரு சன்னியாசி தன் மனச சமாதானப்படுத்த இந்த மாதிரி சுகபோகங்கள சின்ன அளவுல ஏத்துக்கிட்டா, காலப்போக்குல அது மகா பெரிய விஷயமாகி, அந்த சன்னியாசி தன்னுடைய தர்மத்திலிருந்து விழுந்துருவான். விஷய சுகங்கள் கடல் அளவுக்கு இருக்கு. ஒரு துளி எடுத்துக்கிட்டாலும் அது கடலை நோக்கி இழுத்துட்டு போயிரும். ஒரு முறை நியமத்த தளர்த்தினா, பின் தளர்வு தான் தொடரும். மனம் வந்து தண்ணீர் மாதிரி. அது கீழ் நோக்கி தான் பாயும். நல்ல துணிமணி உடுத்தினவன் அழுக்கு படுற எந்த இடத்துலயும் உட்கார மாட்டான். ஆனா அழுக்கான துணிமணி உடுத்துறவன் இத பத்தி யோசிக்கவே மாட்டான்." இப்படி சைதன்யர் சொன்னார். இதனால சொரூபர் கோவிந்தன் கிட்ட கண் ஜாடையால அந்த மெத்தைய அகத்திரு அகற்றி போடு அப்படின்னு சொன்னார். அது அகற்றப்பட்டது. அடுத்த நாள் சொரூப் தாமோதர் நிறைய வாழை மட்டைகளை சேகரிச்சு நார் உரிச்சிட்டு அதுல மெல்லியதா சின்ன சின்ன இழைகளாக உரிச்சிட்டு ஒரு சைதனுடைய பழைய வஸ்திரம் பழைய வேட்டியில அத பை மாதிரி செய்து அதுக்குள்ள அடைச்சு மெத்த மாதிரி செய்திருந்தார். ஆ, அப்போ கெஞ்சி கேட்டார் சைதன்யர்ட்ட, "இதையாவது ஏத்துக்கங்கன்னு." மகாபிரபு அதை ஏத்துக்கிட்டார். ஜெகதானந்தாவுக்கு வருத்தம் தான்னாலும் காட்டிக்காம இருந்தார். சைதன்யர்ட்ட, "நான் விருந்தாவன் போகணும், அனுமதி கொடுங்கன்னு" கேட்டார். அப்ப என்கிட்ட இருக்கிற கோபத்துல அங்க போக போறியான்னு கேட்டார் சைதன்யர். ஜெகதானந்தா சொன்னார், "பிரபு, உங்ககிட்ட கோபம் வருமா? நான் உங்க சேவகன். எனக்கு வெகு நாள் ஆசை இது." அப்ப சொரூப் தாமோதரம் இதை ஆதரிச்சு பேசுறார். "உங்ககிட்ட யாரும் கோபப்பட முடியாது மகாபிரபு. அடிக்கடி உங்க அம்மா மற்றும் பக்தர்களை பார்க்கறதுக்காக கவுட தேசம் போய் வர்ற மாதிரி இப்போ ஸ்ரீவனம் போய் வர அனுமதி கேட்கிறார்." இப்படி எடுத்து சொன்னதும் ஜெகதானந்தா சொல்றார், "ஸ்ரீவனத்தின் தூளிகளை அங்க இருக்கிற தூசிகளை என்னுடைய தலையில ஏந்தலான் இருக்கிறேன், அனுமதிங்கன்னு" கேட்டார். அப்ப சைதன்ய பிரபு, "சரி, போயிட்டு வாங்க. யாருக்கிட்டையும் ரொம்ப நேரம் பேசக்கூடாது. பேசுற இடங்கள்ல மௌனமா இருக்கணும். காசி வரைக்கும் போறதுல தொல்லை இருக்காது. அதுக்கு அடுத்து கொள்ளையர்கள் நடமாட்டம் இருக்கும்.
தர்மம் அறிந்த ஒரு சத்திரியனுடைய துணையோட போயிட்டு வாங்க. ஸ்ரீவனத்துல சனாதன கோஸ்வாமியோட தங்குங்க. சாதுக்களை கண்டா தூரத்திலே வணக்கம் பண்ணுங்க. ஸ்ரீவனத்துல ரொம்ப நாட்கள் தங்கவும் விரும்பக்கூடாது. நானும் கூடிய சீக்கிரம் அங்க வரவேண்டி இருக்குதுங்கிறத சனாதனர்ட்ட எடுத்து சொல்லுங்க. இப்படி அறிவுறுத்தி அனுமதி கொடுக்கிறார். இப்படி ஜெகதானந்தா காட்டுப்பாதை வழியா சிரிவனம் போறார். சனாதன கோஸ்வாமியை சந்திச்சார். அப்போ கோகுலத்துல இத்தனை வீடுகள் இதெல்லாம் கிடையாது. ஓரிரு ஆசிரமங்கள் தான் இருந்துச்சு. சிரிவனம் பூராமுமே பிற மதத்தவர்களால நாசம் பண்ணப்பட்டு இருந்தது. அதனால இந்த கோஸ்வாமிகள், இந்த பக்தர்கள் எல்லாம் பிட்சைக்காக 2 மைல் தூரம் போக வேண்டி வரும். அப்படிதான் இருந்தது. சிரிவனத்தை விட்டு ஜெகதானந்தா பூரி திரும்பும்போது சனாதனர் அவர்கிட்ட பிருந்தாவன் தூளி, கோவர்த்தன் சிலா, குன்றிமணி மாலை, சில பழங்கள் சிகப்பு நிறத்துல இருக்கும். இது பிருந்தாவனத்துல பிரசித்தி. இதுகளையெல்லாம் கொடுத்து அனுப்புறார். கண்ணனை தவிர எதுவும் இல்லாம வாழ்ற பக்தர்களுக்கு இதுகள் தான் மகாநிதி. சனாதனர் தந்த பழம் அதை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு மற்ற எல்லாத்தோட அவர் கிளம்புறார். இந்த பழம் வந்து கொஞ்சம் காரம் தன்மையோட இருக்கும். சிரிவனத்துல மட்டும்தான் உண்டு. மகாபிரபுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பூரி வந்து சேர்ந்தார் ஜெகதானந்தா. சைதன்யட்ட பிரசாதங்களை கொடுத்தார். மகாபிரபு அதுகளை வாங்கி தலையில வச்சு மரியாதை செலுத்துறார். பழங்களை மட்டும் விநியோகம் பண்ணார். அப்போ சொல்றார், போகிகளுக்கு இது சுவைக்காது, கண்ணனுடைய பிரசாதம் இது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இப்படியாக இந்த கழக லீலை, ஊடல் லீலைகளை பற்றி சனாதனானந்தா வரலாற்றுல பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ணா.